கண்ணனூர் ஊரூர் கிரிக்கெட் அணிக்கும் வளையூர் சிட்டிங் டீம் கிரிக்கெட் அணிக்கும் இப்போட்டியில் வெற்றி பெறுவர்கள் பிரைஸ் சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். குவார்ட்டர் ஃபைனல் வின் பண்ணுறவங்க குவார்ட்டர் ஃபைனல் வடக்கு சாலக்காடு நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டியில் டே 2ல் டாஸ் வின் பை வளையூர் மற்றும் நாகராஜ் ஓப்பனிங் பெற கண்ணனூர் அணிக்காக. மேட்ச் வந்து 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே. கண்ணனூர் அணிக்கும் வளையூர் அணிக்கும் எனக்கும் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். டாஸ் வளையூர் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் வீச வளையூர் அணிக்காக விசு. பவர் பிளே ஒரு 2 ஓவர் பவர் பிளே. கண்டிப்பாக விசு பிடிச்சி போட்டு கொடுக்கணும். முக்கியமான மேட்ச் இது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஊர் கிரிக்கெட் அணி இவங்க கண்ணனூர். டாட். செகண்ட் பால் ஒரு ஸ்லோயர் கட்டுரு லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டரு யாரும் இல்லை. பவர் பிளே சர்க்கிள்குள்ளே இருக்கனால 2 ரன் ஓடுறாங்க. த்ரோ விடணும். நல்ல த்ரோ. 2 ரன் ஓட்டாங்க அதுக்குள்ளே. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு. அங்கே பாலை துரத்தி ஓடுறாரு சத்யசீலன். 2 ரன் ஓட்டாங்க அதுக்குள்ளே. ஆனால் 3வது ரனுக்கு ஓட ட்ரை பண்ணுறாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் கீழே வங்காரம் விசு. விக்கெட்டாக மாறுமா? அங்கே 2 ஃபீல்டர் போகிறாங்க. சத்யசீலன் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். குட் கேட்ச். சத்யசீலன் ஓடி போய் பிடிச்சிட்டாரு. ஓப்பனிங் விக்கெட் அவுட்டு. பேட்ஸ்மேனுக்காக கண்ணனூர் அணிக்காக ஹரிஸ் ஸ்ட்ரைக்கில் அவர் தான் இருப்பார். லாஸ்ட் 2 பால் ஒரு ஸ்லோயர் கட்ரு போட்டிருக்காரு. ஆஃப் சைட் சைக்கிளே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. குட் ஃபீல்டிங். அங்கே ஒரு ரன். லாஸ்ட் பால் சைக்கிளை கிரிஷ் நெக்ஸ்ட் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. கீப்பர் பின்னாடி. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் 2 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6. 1 விக்கெட் இழப்பிற்கு. 2வது ஓவரை வீச சத்யசீலன். பவர் பிளே ஓவர் இதுவும் கண்டிப்பாக பிடிச்சி போட்டு கொடுக்கணும். போட்டுருக்காங்க லெக் சைடு. அங்கே க்ளோஸ்லேயே ஒரு ஃபீல்டர் இருக்கார் கிஷோர். விக்கெட். குட் கேட்ச் கிஷோர். குட்டி அடுத்த பேட்ஸ்மேனாக. டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சு போட்டிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? ஒரு மிஸ் ஃபீல்டு. ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல நீல காலத்தை சூப்பர் பால். டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 1 பிச். குட் ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸு லெக் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு ஓட்டார். குட் பேட்டிங். டீசெண்டாக தூக்கி அடிக்காமல் தரையிலே ஆடிட்டு போயிட்டார். ஓவர் 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. 3வது ஓவரை வீச பிரதாப். வளையூர் 11 அணிக்காக. 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஒரு கீப்பர் கேட்ச். குட் டேக்கன். விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக திவாகர் கண்ணனூர் அணிக்காக. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். பிரதாப் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அங்கே பேட்டில் பட்டு ரன் எதுவும் ஓடலை. ரன் எதுவும் ஓடலை. டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் அங்கே லெக் சைடு ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே கிஷோர் ஃபீல்டிங் கீழே இருக்கார். விக்கெட். குட் டேக்கன். விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக விக்கி. பேட்ஸ்மேனாக கண்ணன். நெக்ஸ்ட் பால்
க்ளோஸ்லேயே ஆஃப் சைடு அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. விக்கெட், டேரக்ட் ஹிட், செம்ம விக்கெட்டுங்க. ஒரு ஸ்டெம்ப் தான் தெரியும், அதுலேயே அடிச்சிட்டார் யுவராஜ். செம்ம ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 3 ஓவர் முடிவிட்டு அணியின் எண்ணிக்கை 10. 12 பந்துகளே உள்ளது. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு லெக்கெட்ரு டாட். 18 பால்களே உள்ளது. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. 4வது ஓவரை வீச விசு ஒரு ஸ்லோயராக கற்று போட்டிருக்காரு. லெக் சைடு பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடுறதுக்கான முயற்சி ஓடலை, ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயராக செம்ம ஃபேஸில் டாட். பேட்ஸ்மேனாக பார்த்திபன். நெக்ஸ்ட் பால் ஒரு கற்று போட்டிருக்காருங்க. கேட்சா, விக்கெட், குட்டேகன். யோகராஜிடமிருந்து ஒரு அருமையான கேட்ச். இதுக்கு முன்னாடி ஒரு ரன் அவுட் பண்ணியிருந்தார், செம்மையாக இருந்தது. ஒரு ஸ்டெம்பு தான் தெரியும், டைரெக்டாக அடிச்சிட்டாரு. செம்ம ஃபீல்டிங் யுவராஜ். நெக்ஸ்ட் பால் இங்கே செகண்ட் ஸ்லிப்பில் திலீப், குட் ஸ்டாப் திலீப். ஒரு ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 1 பால் ஒரு ஸ்லோயரை கற்று போட்டிருக்காரு. ஆஃப் சைடு இங்கே கவரில் ஃபீல்டர் யாருமே இல்லை. பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. அடுத்த ஓவரை வீச பிரதாப். 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் அடித்து போட்டிருக்காரு, உடம்புல பட்டு டாட். செகண்ட் பால் ஒரு கற்று போட்டிருக்காரு ஸ்லோயராக டாட். நெக்ஸ்ட் பால் நல்ல ஃபேஸில் டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சு போட்டார், கீப்பர் கேட்ச், விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக கிஷோர் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸில் கல் பட்டு இங்கே நின்றுச்சு, பால் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு ரன் ஓட்டாங்க. ஓவர். இன்னொரு அணி வந்து 7 விக்கெட் இழப்பிற்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவர் முடிவில். 6வது ஓவரை வீச யுவராஜ். ஃபஸ்ட்டு பாலே அங்கே கீப்பர் கையில் பட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் பிச்சிலே அடிச்சுட்டு ஓடுறதுக்கான முயற்சி ஓடலை. நெக்ஸ்ட் பால் நல்ல ஃபேஸில் டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் நல்ல நீல அகலத்தில் டாட். சூப்பராக போட்டுருக்காரு யோகராஜ். 5th பால் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு லெக் சைடு. அங்கே க்ளோஸில் யாருமே இல்லை, கீப்பரே ஓடி இருக்காரு. அவங்களே அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. திலீப் கீப்பர் பிடிச்சார் பால், 2 ரன் ஓட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் டாட்டா டாட், ரன் அவுட். 6 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க கண்ணனூர் அணியினர். 21 ஓட்டங்களை எடுத்தால் இந்த மேட்ச்சில் வந்து இன்றைக்கி போல் மேட்ச்சில் வளையூர் வின் பண்ணலாம். கண்ணனூர் இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் அணியிலேருந்து விளாண்டு குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. போல் டிசைடு மேட்ச்சுக்கு வந்திருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். எல்லாமே சின்ன பசங்க நல்லா சூப்பராக விளாண்டு 2 மேட்ச் வின் பண்ணி அடுத்து 3வது மேட்ச்சில் நல்லா தான் விளாண்டாங்க. அவங்க ஆனால் செட்டிங் டீமு, பரவாயில்ல. தோத்தாலும் ஜெயித்தாலும் வாழ்த்துக்கள். பவர் பிளே ஓவரை வீச நாகராஜ் நாகா. இதே மாதிரி வளையூர் அணிக்காக ஓப்பனிங் பேராக சத்யசீலன் மற்றும் பிரதாப். சத்யசீலன் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார், நான் சைக்கில் வந்து பிரதாப் இருப்பார். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஓவர் நாகா ஈஸா வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் சைக்கிளில் சத்யசீலன் ஒயிடோட செட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பால் ரீபால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே பவர் பிளே சர்க்கிளுக்கு உள்ளே ஒரு ஃபீல்டர் இருக்கனால துரத்தி போய்கிட்டு இருக்காரு. 4 போகலை, ஸ்டாப் பண்ணிட்டாரு.
அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆடமுயற்சி. அங்கே பவர் பிளே சர்க்கிளில் தாண்டி யாருமே அங்கே ஃபீல்டர் இல்லை. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பாலை விரட்டி போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. 2. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் ஆடியிருக்காரு. ஒரு ஸ்லோயராக போட்டார். பால் வரது முன்னாடியே ரிவர்ஸ் திரும்பிட்டார். வீடியோ அப்புறமேட்டு பாரு சத்யசீலா. நெக்ஸ்ட் பால் டாட் பேட்டில் போட்டு கீப்பர் தேக்கிட்டார். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காரு. சீலன் ஓட முடியலை. ஹிட்ரு மாதிரி விளாடணும். சீலா அடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீ எப்படி விளாட்றான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. சீலன் எப்படி விளாட்றான்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். சீலனுக்கு ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸே இருக்குது மனுச்சனூர் ஏரியாவில். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார் லாங்கில். ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஒரு ரன். பவர் பிளே ஓவரை வீச திவாகர். ஒரு ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஆஃப் சைடு. ஐயோ எஸ்டி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் போன ஓவர் 2 பால் எடுக்க முடியல. பவுண்ட்ரி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர் நான் அடிச்சிருக்காரு. பெரிய 6 வெளியே போயிருமா? 6. சீலம்பேட்லேருந்து ஃபஸ்ட்டு 6 ரொம்ப நாளைக்கு அப்புறம். லெக் சைடு ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 6 அடிச்சிருக்காரு சத்யசீலன். ஒரு முடிவு அணியின் எண்ணிக்கை 11. மொதல் பாலே 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பாலே க்ளீன் பால்டு. அது அவருக்கு எப்போதுமே வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் இது. ஒரு 6 4 அடித்தா அடுத்த பால் மறுபடியும் அவுட் ஆயிடுவார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராம். நியூ பேட்ஸ்மேன். 1 டவுன் பேட்ஸ்மேன்னா ராம். ஹிட்டர் ராம். அன்லக்கி ராம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 4 ரன் அடிக்கணும். வைடு போட்டு கொடுத்துட்டாங்க. பணம் 3 ரன்னு தான் அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. கேப்பில் போயிருக்கு. 4. அங்கே பவுண்ட்ரி 4. ராம் 4 அடிச்சிருக்காரு. மேட்ச் வின் பை வளையூர். கண்ணனூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒரு ஊர் கிரிக்கெட் அணி சூப்பராக விளாண்டாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒரு ஊர் கிரிக்கெட் டீமு, அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஃபைனல் வரைக்கும். அதனால் வின் பண்ணி செமிக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க.